இந்த காலம் ஒரு பயங்கரமான காலம், ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத காலம், மார்க்கத்தை பாதுகாக்க முடியாத ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை போல் திருமிதியில் வருகிறது, அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம். சொன்னார்கள், யூஷிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. திருமிதியில் வருகிறது, இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ அதே போல அழைப்பு விடுப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாம் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் இல்லை, அன்தும் கதீர், நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகம். நீங்க தான் அந்த நேரத்தில் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு எதிரிகள் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நீங்க மைனாரிட்டி அல்ல, நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் பெரும்பான்மை. ஆனால் வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளை போல நீங்கள் எல்லாம் பலமில்லாமல் இந்த உலகத்தில் இருப்பீர்கள். கேட்டார்கள் சஹாபாக்கள், ஏன் அந்த நிலை? ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தில் 2 வகையான நோய் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அந்த நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. முதலாவது ஹுப்பு துன்யா, துனியாவுடைய மோகம். 2வது கராஹியத்துல் மவுத், மவுத்துடைய வெறுப்பு. இந்த 2 நோயும் எதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய கல்புகள் இருக்குமோ அதுவரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் அடிக்கப்படும் சமூகமாகத்தான் இருப்பார்கள். சகோதரர்களே, அவ்வளோ பயங்கரமான காலம். வாலிபர்களே, நமக்கு எச்சரித்தார்கள். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது, லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராயின். யகூதிகளை நசாராக்களை அணுவாக, அடியாக, முழமாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா, எதுவரைக்கும் என்றால், லவ் சலகு ஜுஹ்ர தப்பின் லஸலக்துமு, யகூதிகளும் நசாராக்களும் உடும்பு புத்துக்குள்ளே போய் புகுந்தால் நீங்களும் அதுக்குள்ள போய் பூர பாப்பீங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு உதாரணத்துக்கு பின்னாலும் பல தாற்பயங்கள், பல விளக்கங்கள் இருக்கிறது. ஏன் உடும்பு புத்த சொன்னாங்க தெரியுமா? உடும்பு புத்துக்குள்ள ஒரு வழிதான் இருக்கு, வெளியில வாரத்துக்கு இன்னொரு வழி இல்லை. போய் மாட்டினது தான். இன்னொன்று, பொந்துகளிலே புத்துக்களிலே ஆக நாத்தமான, ஆக கெட்ட வாசம் அடிக்கக்கூடிய புத்து உடும்பு புத்து. ஏன் தெரியுமா? உடும்பு 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிறுநீர் கழிக்குமா. 40 நாளைக்கு ஒருக்கா, ஒவ்வொரு நாளும் போயே இந்த நாத்தம். 40 நாளைக்கு ஒருக்கா சிறுநீர் கழித்தால் எப்படி இருக்கும் நாத்தம்? அவ்வளோ நாத்தமான, அவ்வளோ கேவலமான, இழிவான வேலைகளை யூதர்களும் நசாராக்களும் செய்தாலும் அதையும் முஸ்லிம்களாகிய நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள். இந்த காலம் வராமல் கியாமத்து வராது. இன்னைக்கு முழுக்க யாரை பின்பற்ற? நீங்க சிந்திங்களே, அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. சொர்க்கம் போகணும், எல்லாருக்கும் ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் காண வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவருக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற அவர் தயார் இல்லை. அவர் முழுக்க அவருடைய முடி ஸ்டைல் யூதன் ஸ்டைல், அவருடைய உடுப்பு ஸ்டைல் யூதர்களுடைய ஸ்டைல், அவருடைய நடை, உடை, பாவனை, அவர் பயன்படுத்தும் பொருட்கள். இந்த உலகத்தில் யூதர்கள் அதிகமாக எதை டிஸ்ட்ரிபியூட், எதை விநியோகம் செய்கிறார்களோ அதைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் துவா மட்டும் கேட்டுக்கிறார், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொர்க்கத்தில் இருக்கோம். சகோதரர்களே, பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, இந்த ஊருடைய தலையெழுத்தே நீங்கள் தான். ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நாங்கள் உங்களை மென்ஷன் பண்ணுவது, நாங்கள் உங்களை விழித்து பேசுவது, எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு ஒரே ஒரு சாதனம் நீங்கள் தான்.
நீங்களே வழி தவறி போனா யாரை வச்சு நாங்க மார்க்கத்தை வழி நடத்துறது?